நான் பிறந்ததெல்லாம் வந்து பூச்சோங்கில். எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு லாரி டிரைவர் தான், ஜேகேஆரில். மாதை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. 8 பிள்ளைகளில் வந்து நான் வந்து 5ஆவது. சம்பளம் வந்து அந்த டைமில் வந்து அவருக்கு 500 வெள்ளி 600 வெள்ளி தான் இருக்கும். பட் இருந்தாலும் 8 பிள்ளைகளையும் வந்து கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்தார். கொலா 2 சரி டெலிமா 1ஆம்லேருந்து 6ஆம் வரைக்கும் அங்கே படித்தேன். 2வது வந்து ஸ்கோலா மண்ணுங்க போகும்போது அது அருகிலே உள்ள பத்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பேர் வந்து ராஜா அப்துல்லான்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படித்தேன். அப்புறம் ஃபார்ம் 6 வந்து ஸ்டாம்ஃபர்டில் வந்து ஃபார்ம் 6 செஞ்சேன். ஃபார்ம் 6 முடிஞ்ச கையோட ஒரு 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 கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன். அன்டில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து பேச்சுலர் இன் எக்கனாமிக்ஸ் செஞ்சேன் அயர்லாண்டில். 2வது வந்து மாஸ்டர் இன் சயின்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் வந்து லூயிசியானாவில் வந்து அமெரிக்காவில் வந்து என்னுடைய மாஸ்டர் பட்டப்படிப்பு வந்து முடித்தேன். என்னுடைய மனைவி பேர் வந்து ராஜகுமாரி. என்னுடைய மகள், ஒரே மகள், அவங்க பேர் வந்து லோஹாஸ்ரீ. வந்து ஆரம்பித்தது வந்து 2 மாணவர்களை வச்சு தான் ஆரம்பித்தேன். அது வந்து அப்படியே பெருகி 500 மாணவர்கள் வந்து ஹோம் டியூஷன் கான்செப்டில் வந்து ஈவன் ஃப்ரீயாக கூட சொல்லிக் கொடுத்தேன். பல மாணவர்களுக்கு வந்து ஏழையான மாணவர்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுத்தேன். சோதனை அடைஞ்சால் தான் வந்து சாதனை படைக்க முடியும்னு சொல்லி அந்த உண்மையிலே அது வந்து எனக்கு ஒரு ஐ வென்ட் த்ரூ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த ஒரு கடைசியில் வந்து அந்த வெற்றி கிடைக்கும். 2 புக்ஸுங்க வந்து நான் எழுதினேன் ஃபாஜா ஆக்ஸ்ஃபர்டுக்காக. அதாவது மைக்ரோ எக்கானமி அண்ட் மேக்ரோ எக்கானமி வந்து நான் வந்து அவங்களுக்காக நான் புக்கு எழுதினேன். 2007 அப்போ வந்து பிரதமர் வந்து டத்தோஸ்ரீ அஹ்மத் படாவி அவர் வந்து என்னை பார்க்க முடியல, நீ எல்லா வேலையும் இதெல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வா, நான் வந்து உன்னை செனட்டராக அப்பாயின்ட் பண்ணுறேன், துணை அமைச்சராக அப்பாயின்ட் பண்ணுறேன்னு. அது எனக்கு அது நான் எதிர்பார்க்காத ஒரு இது. ஆனால் வந்து அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்தது ஒரு பெரிய அளவில். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு மறுநாளே வந்து எனக்கு செனட்டரை கொடுத்து என்னை வந்து தோட்டப்புறம் மூலப்பொருள் துணை அமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அது நான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல எனக்கு வந்து அந்த ஈவன் தோட்டப்புறத்தில் வந்து மூலப்பொருளும் பற்றி எனக்கு எந்த மூலப்பொருளை பற்றியும் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா நான் வந்து எஸ்டேட்டில் வளரல. அதனால் வந்து எனக்கு அந்த 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 பொருட்களை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் இருந்தாலும் எப்படியாவது நம்ம முயற்சி செய்து அதை பற்றி படிக்கணும், அதை பற்றி தெரியணும்னு சொல்லி அதில் முழுமையாக ஈடுபட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மரத்துடைய வயசு என்ன, எவ்வளோ ஈல் கிடைக்கும், எவ்வளோ அந்த அளவுக்கு என்னால் பேச முடியும். ஸோ அது முடிஞ்சதும் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ராஜாவுக்கு வந்து பிரதமராக வந்த கையோட என்னை வந்து வெளியுறவுத்துறை துணை அமைச்சராக தேர்ந்தெடுத்தார். ஸோ அது வந்து ஒரு 4 வருஷமாக வெளியுறவுத்துறை துணை அமைச்சராக இருந்தேன். இது என்னைக்கு வந்து முதலாக ஒரு டியூஷனில் போய் வேலை செஞ்சனோ அன்னைக்கு தான் வந்து ஒரு கட்சியில் சேர வேண்டும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு லிம் சங்யூவை பற்றி ரொம்ப அடிக்கடி படிப்பேன், அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் சொன்னேன் இந்த கட்சியில் நம்ம சேருவோன்னு சொல்லிட்டு பார்ட்டி கிராக்கா ரயா மலேசியான்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் ஃபார்ம் எடுத்து எழுதி போட்டு அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு மெம்பராக தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் படிப்படியாக வந்து பிரான்ச் தலைவராக வந்தேன், தொகுதி தலைவராக வந்தேன், அப்புறம் மாநில தலைவராக கூட வந்தேன். இன்றைக்கி வந்து தேசிய அளவில் தேசிய உதவி தலைவராக இருக்கேன். ஃபேமிலி எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். முதல் தரையாக ஏன்னா எங்கள் மாதை வந்து ஹவுஸ் ஒய்ஃப், பட் இருந்தாலும் அவங்க நான் படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் போய் அவங்களும் வேலை செய்ய தொடங்கினாங்க. என்னுடைய சிஸ்டர் 2 பேரும் அவங்களும் படிப்பை நிறுத்திட்டு அவங்க போய் வேலை செய்ய போனாங்க. என்னுடைய பிரதர் ஃபார்ம் 6 படிச்சுக்கிருந்தார், அவரும் போயிட்டு பார்ட் டைமாக வேலை செஞ்சார். அந்த எங்கள் குடும்பமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஈவன் அண்ணன் மக கூட அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய சேவிங்லேருந்து அவங்க அந்த எனக்கு ஒன்று நினப்பு இருக்குது, அந்த சேவிங்லேருந்து அந்த காசை எடுத்து எனக்கு சித்தப்பா நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த கட்சியில் வந்து பல இனங்கள் இருக்கிறனால நான் வந்து முக்கியமாக வந்து அவங்கள வந்து நான் மதிக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய லாங்குவேஜையும் எனக்கு கொஞ்சமாவது புரியணும், அவங்களுடைய கல்ச்சர் வந்து எனக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்து நான் சைனீஸ் பாஷை வந்து என்றைக்கு அரசியலுக்கு வந்தனோ அன்னையிலேருந்து சைனீஸ் பாஷை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சைனீஸ் பழகினேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏறக்குறைய பேச அந்த திறமை இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும்னா வியாபாரத்துறையிலையோ சரி, அரசியலையோ சரி, எந்த துறையில் அவங்க ஈடுபட்டாலும் சரி, அவங்க வந்து ஒன்றே அவங்க நினச்சிக்கணும். ஒன்று வந்து
அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அதாவது கனவு காணுங்கள். அந்த கனவு வந்து கனவு காண்டி மட்டும் பத்தாது, நிச்சயமாக அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ணணும். அவங்க என்ன ட்ரீம் பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கனவு காணுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி கனவு காண்டு அதை அச்சீவ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்தியர்களுக்கு வந்து இப்போ தேவை வந்து துணிச்சல் வந்து இந்த வியாபார இதில் வந்து துணிச்சலும் தைரியமும் வந்து நிச்சயமாக அவங்க அந்த வியாபாரத்தில் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாளை நமது சேனல் வந்து எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.